அழகே அழகு சீரியலில் மீனா வந்ததுக்கப்புறமா மதிக்கும் சுரேஷ்க்கும் இடையில நல்லாவே ரொமான்ஸ் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாரும் காலையில் தீம் பார்க் போகிறக்காக அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா வந்து மலர்கிட்ட, என்ன மலர் ஒன்றுமே சமைக்கலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை, நேற்று தானே சொன்னாங்க எல்லோரும் வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு, அதனால தான் நான் சமைக்கலை அப்படின்னதும், அட ஆமாம் இல்லை, நான் மறந்துட்டேன், உனக்கு வேற சௌரியமாக போச்சு, எப்படா வேலை செய்கிறதுலேருந்து நழுவலான்னு நீ காத்துக்கிட்டே இருக்க அப்படித்தானே. அப்படியெல்லாம் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த கோமதி என்னங்கிறாங்கன்னா, என்னங்க நேற்று தானே எல்லாருமே பேசிக்கிட்டோம் வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு, இப்போ மறுபடியும் வந்து அந்த பிள்ளை வேலை செய்யலைன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் லக்ஷ்மி அம்மாவுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது. சரி கூட பேசாமல் எல்லாரும் போய் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போயிடுறாங்க. மலரும் உள்ளே போய் பாக்கியராஜ் கிட்ட பேசுகிற, அப்படியே என்னங்க ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெடி ஆகிட்ட மலர், மீதி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்கங்க. மீனா வந்து நேற்று என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கங்க, அதை பற்றி நான் இத்தனை நாளாக யோசிக்கவே இல்லைங்க. என்ன மலர் சொல்கிற, அப்படி என்ன சொன்னா மீனா? இல்லைங்க, மதியும் சுரேஷும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, இன்னும் 2 பேரும் பேசிக்காமல் தானே இருக்காங்க, அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆனால் நேற்று வந்தவங்க மீனா அவங்க வந்து அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்காக நிறைய ஐடியா பண்ணிகிட்ருக்காங்கங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. நம்மளுக்கு ஏன் இது தோணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சேங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, அதுக்கு விடுமலர், நம்ம என்ன வேணும்னா பண்ணுறோம், சரி பார்த்துக்கலாம் விடு, அவங்க 2 பேரும் காலப்போக்கில் சரியாயிடுவாங்க, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, போய் கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன மலர் சொல்லு. இல்லை, தியாகராஜன் மாப்பிள்ளையும் ரேவதியும் வர்றாங்க, உங்களுக்கு தெரியும்ல? மலர் தெரியும், அது நினச்சி தான் நானே கொஞ்சம் பயமாக இருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட கோவப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, நம்ம கொஞ்சம் அமைதியாகவே இருந்துக்கலாம். நான் என்ன மலர் பண்ணுறேன், அவங்க தான் என்னை பார்த்தாலே ஆகாத மாதிரி பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாக்கியராஜ். அது எனக்கு புரியுதுங்க, அவங்க தான் வந்து பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியுது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா தியாகராஜன் மாப்பிள்ளை எப்போ எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. இந்த சமயத்தில் கோமதி அம்மா, மீனா எல்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு இது வேண்டான்னு தோணுது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் அவங்க வரேன்னு சொன்னப்பவே பயமாக தான் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. எல்லோரும் கிளம்பி வேன் ஏறும்போது சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. தியாகராஜன் மாப்பிள்ளைக்கிட்ட இருந்து தான் வருது. தியாகராஜன் சொல்கிற, அப்படி மாப்பிள்ளை நான் இன்றைக்கி வரல, எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை வந்துடுச்சு, அதனால நான் வரல, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, என்ன மாமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வாங்கலை, நீங்கள் வந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வரலன்னு சொன்னதையுமே இங்கே மலருக்கும் பாக்கியராஜுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் ரேவதி வரலையேங்கிற வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. உடனே ராகவன் வந்து ஃபோனை வாங்கி, என்ன மாப்பிள்ளை நீங்கள் வரேன்னு சொன்னாங்கிறத நாங்களே வரதுக்கு ஒத்துக்கிட்டோம், நீங்கள் வரலன்னா நாங்கள் இப்போவே டூரை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கும் கோமதிக்கும் ஷாக் ஆகிடுது. என்னது மறுபடியும் கேன்சல் பிளானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் தியாகராஜன் சொல்கிறாரு, இல்லை மாமா, நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா, அவங்கெல்லாம் வேறு கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து இன்னொரு நாள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ளை நீங்கள், சரி என்னமோ சொல்கிறீங்க, சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வைக்கிறாரு ராகவன். எல்லாரும் ஜாலியாக கிளம்பி விஜிபி கோல்டன் பீச்சுக்கு தாங்க போகிறாங்க. சென்னையில் ஃபேமஸாக இருக்கிற விஜிபிக்கு போகிறாங்க. போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. மலர், பாக்கியராஜ், சுரேஷ், மதி, மீனா, ராஜி, கோமதி, லக்ஷ்மி, ராகவன், குழந்தைங்க இவங்க எல்லாருமே போகிறாங்க. மீனாக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனாவை பார்க்குறக்காக செந்தில் அங்கே வந்துடுறாரு. ராஜிக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பிளான்னு கேட்கவும், இப்படி நாங்கள் தீம் பார்க்குக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மீனாவை பார்க்குறக்காக செந்திலும் வந்துடுறாருங்க. இதை வந்து மீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மீனாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. என்னங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் இருந்துட்டு, இப்போ என்ன நான் வரக்கூடாதுங்கிறியா, இல்லை வந்ததை நினச்சி கஷ்டப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னங்க நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை, ஏன் வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்களே அதனால கேட்டேன். இல்லை நீங்களாம் போகிறதா ராஜி சொல்லிச்சு, சரி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜி இருந்துக்கிட்டு, கதிர் வரலையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, அவன் ஏதோ வெளியூருக்கு ட்ராவல்ஸ் விஷயமா போயிருக்கான், லோடுக்கு போயிருக்கான், அதனால அவன் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராஜியோட மூஞ்சி ரொம்பவே சோகமாயிடுதுங்க.
சரி வாங்க எல்லாரும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பீச்சுக்குள்ளே நுழையிறாங்க. எல்லாருமே ராட்டந்தூரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சரி நம்ம இதில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கப்பலாக உட்காடுறாங்க. சுரேஷும் மதியும் உட்காடுறாங்க, பாக்கியராஜும் மலரும் உட்காடுறாங்க, மீனாவும் செந்திலும் உட்காடுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதி கிட்ட சுரேஷ் கேட்குறா, அப்படி உனக்கு ஹைட்னா பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மதினா இல்லையே எனக்கெல்லாம் பயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு ஆமாம் உனக்கு எதை பார்த்து தான் பயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே மதி திரும்பி சுரேஷை முறைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ராட்டந்தூரி வேகமாக சுற்ற ஆரம்பிக்குது. மேலே எழும்பவே மதினால் பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கள அறியாமல் பயத்தை மீறி சுரேஷோட கையை இறுகி பிடிச்சிட்றாங்க. சுரேஷ்க்கு அப்போ தான் தெரியுது, அப்போ இவன் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கா, இவளுக்கு ஹைட்னா பயம்தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஜாலியாக சிரிக்கிறார் அவர். இந்த சைடு பார்த்தா பாக்கியராஜும் மலர் ரொம்ப தைரியசாலியாக உட்காந்துருக்குற. அப்படி பாக்கியராஜுக்கு பயம் அள்ளு விட்டுருச்சுங்க. பயத்தில் அவர் கத்திக்கிட்டே வராரு. மீனாவும் செந்திலும் நார்மலாக ஹேண்டில் பண்ணிட்டு வர்றாங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியாக எல்லோரும் பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போய் எல்லோரும் குளித்து விளையாடிட்டு இருக்கும்போது மதிக்கும் சுரேஷுக்கும் அப்பப்போ சின்ன தீண்டல்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அது பார்க்குறக்கே நம்மளுக்கெல்லாம் அழகாக இருக்குது. அது எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ சுரேஷையும் மதியையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் தள்ளி நிற்கிறத பார்த்துட்டு கோமதியமாக இருந்துக்கிட்டு என்னம்மா நீ இப்படி தள்ளி நிற்கிற, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி கிட்ட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மீனாவோட முகம் மட்டும் எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்குது. மீனா அவங்க ஒன்றை பார்த்துட்டாங்க. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு நான் இப்போ சொல்கிறேன். கதிரோட மாமனாரும் அதாவது ராஜியோட அப்பாவும் சென்னை வந்திருந்தாங்க இல்லையா ஆப்ரேஷனுக்காக. அப்போ கதிரோட மாமனார் எனக்கு பீச்சை பார்க்கணும் போல் இருக்குது, போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கதிர் இருந்துக்கிட்டு அதனால என்ன இருக்குது, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது பீச்சு, நம்ம போயிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போய் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மீனா கண்ணில் அவங்க 2 பேரும் சிக்கிறாங்க. மீனா நினைக்கிறாங்க என்னடா இது, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, அதுவும் கதிர் ராஜியோட அப்பா கூட வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாங்க. மீனா பார்த்ததை யாருமே இந்த வீட்டில் பார்க்கலங்க. கதிரும் மீனா பார்த்ததை பார்க்கவே இல்லைங்க. மீனா கதிருக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. கதிர் நீ இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் இருந்துக்கிட்டு ஏன் நீ ட்ராவல்ஸ் விஷயமா நான் வெளியூர் வந்திருக்கேன் 1 வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ட்ராவல்ஸ் விஷயமா எங்கே சென்னைக்கா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அண்ணி நான் சென்னைக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லும்போது மீனா நிற்கிறாங்க. உடனே கதிருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அண்ணி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு என்ன கதிர் இது, நீ இங்கே என்ன பண்ணுற, ராஜியை பார்க்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் இருந்துக்கிட்டு இல்லை அண்ணி, ஆமாம் அண்ணின்னு உலட்டுறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு சரி நீ சரி இவர் கூட நீ எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் மேலே கேள்விகள் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. கதிருக்கு வேறு வழி தெரியாமல் உண்மை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கா. அப்படி கதிர் இருந்துக்கிட்டு இல்லை நீ மாமாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, இது வீட்டில் யாருக்குமே தெரியாது, அதனால தான் நான் கூட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா கதிர், சரி நீ இவங்கெல்லாம் பார்க்குறக்குள்ள நீங்கள் 2 பேரும் கிளம்பிடுங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், கேள்விகள் வரும், நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் இருந்துக்கிட்டு அண்ணி இந்த விஷயத்த வீட்டில் வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு இல்லை கதிர் நான் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ராஜியோட அப்பாவும் இருந்துக்கிட்டு சரிம்மா நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. மீனா வந்ததுலேருந்து ராஜியோட அப்பாவை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க. செந்தில் இருந்துக்கிட்டு ஏன் மீனா என்னாச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, நீ என்னத்தை இப்போ யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மீனா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. ஆமாம் நீ நல்ல நாள்லேயே என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், இப்போவா சொல்லிட போகிற அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிறாரு. உடனே மீனா இருந்துக்கிட்டு செந்திலை பார்த்து முறைக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.